ஹாய் guys, welcome back to JV Reaction. It's me ஜீவா. என்னதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் மெய்யழகன்ற ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி மெய்யழகன் ஒரு டீசர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, பார்த்துருந்தோம். அதுவுமே வேறு லெவலில் இருந்துச்சு. நம்ம கார்த்தி விட்டு கேரக்டர் பற்றி பேசியிருந்தோம். டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்படி ஒரு கேரக்டர் எடுத்து நடிக்கிறார் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தான் இப்போ அதில் இருக்க ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வாங்க ட்ரெய்லர் பார்த்துட்டு பேசுகிறோம். லெட்ஸ் கோ guys. ஜோதிகா சூர்யா ஓகே. அந்த ஊருக்கு போறதுக்கு பயப்படுறியா அருள்? உனக்கு அந்த ஊரு வீடு இதெல்லாம் எவ்வளவு பிடிக்கும்னு எனக்கு தெரியும். அங்க போனா எமோஷனல் ஆயிடுவேன், அழுதுருவேன். பயப்படுறியா? அதான் இங்க பாருங்களேன், சிலப்பாங்க ரோஸ்ட், பொடலங்காய் உசிலி, ஆமா அடை, அதுக்கு தொட்டுக்க பூண்டு பொடி. இது டேய் வேறலாம் இருக்குன்னு சொல்லுங்கடா, அப்பதான் சாப்பிட முடியும். யாரோ நினைக்கிறாங்க. அக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தான் உங்க வீட்டுக்கார கல்யாணம் பண்ணதுல ஃபுல்லா பாத்துக்கிட்டேன். கையை உடைச்சு மாவு கட்டு போட்டு விட்டுறோம் ஓல்ட் மேன். ஏன் கை உடைச்சு மாவு கட்டு போடுவியா? உங்க கல்யாணத்துல என்ன முன்ன நான் சொல்றேன். என்னத்தான் அடிக்கிறாங்களா எல்லாம் ஆயிர கொஞ்சம். அவருக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். யார் ஃபர்ஸ்ட் பேசுறாங்க பாப்போமா? நல்லா இருக்கு கேரக்டர். இந்த வருஷம் பூரா வரவங்க போறவங்க எல்லார்கிட்டயும் பேசி தீத்துடுவார். அதான் செருப்பு மாத்தி போட்டுதான் புசு புசுன்னு இட் இஸ் தி வெரி சாஃப்ட். ராகத்தில் நான் நிற்க ஆனந்தம் தான் இந்த மான். நல்லா டான்ஸ் கூட ஆடுவேன் தான். நானும் நல்லா டான்ஸ் எல்லாம் ஆடுவேன். சூப்பரா ஆடுவேன். மைக்கேல் ஜாக்சன் யூவா. ஏய் ஏய் ஆர் யூ ஹாப்பி? வெரி ஹாப்பி. நீ ஹாப்பி? டபுள் ஹாப்பி தான். உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? கடந்த காலம், நாம கடந்து வந்த காலம், பொற்காலம், glorious past. வாவ் செம்ம. ஃபுல்லா ட்ரெய்லர் கேரக்டரை பத்தி சொல்றதுக்கு முன்னுக்கு இந்த வாய்ஸ் நம்ம உலக நாயகன் கமல்ஹாசன் சார். இந்த சாங் ஆல்ரெடி வந்துருச்சு, பட் இதை நான் கேட்கல. இதை பற்றி நிறைய பேசினாங்க, நிறைய ரியாக்ஷன்லாம் போட்டிருந்தாங்க, பட் இந்த சாங் நான் சரியாக கேட்கல. பட் இந்த ட்ரெய்லரில் அந்த சாங் அந்த வாய்ஸை கேட்குறப்ப கூஸ் பம்ப்ஸ் அந்த அளவுக்கு இருந்துச்சு. அது ஒரு மாதிரி மண்டைக்குள்ள ஓடுது அப்படின்னு தான் சொல்லணும். அவ்வளோ நல்லா இருக்கு அந்த வாய்ஸ். நம்ம கமல்ஹாசன் வாய்ஸ் சொல்லவே தேவையில்ல. இதில் சூப்பராக இருக்கு, வேற மாதிரி. அப்புறம் நம்ம கார்த்தி விட்டு கேரக்டர் கொஞ்ச நாளாக ஃபுல்லாகவே ஆக்ஷன் மூவிஸாக அவர்கிட்ட பார்த்துட்டே இப்படி ஒரு கேரக்டர் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு கேரக்டர் கேரக்டர் கெட்டப்னு சொல்கிறப்ப நம்ம ஃபுல்லாகவே பருத்தி வீரனில் பார்த்ததா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பெருசாக இந்த மாதிரி எந்த ஒரு கதை எடுத்து நடிக்கிறதோ இப்படி ஒரு கேரக்டர் இருக்கிறதோ கெட்டப் இருக்கிறதோ நம்ம பார்த்துருக்க மாட்டோம் பெருசாக எதுலேயுமே. ஃபுல்லாகவே ஆக்ஷன் மூவிஸ் அது இதுன்னு தான் பார்த்துட்டு வந்திருப்போம். பட் இது ஃபுல்லாகவே அதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னே தான் சொல்லணும். நல்லா இருக்குது. ஃபுல்லாகவே ஒரு கிராமத்தில் நடக்கிற ஒரு கதை மாதிரியே காட்டியிருக்காங்க. நம்ம அரவிந்த் சாமி அப்புறம் நம்ம கார்த்தி அவங்க ரெண்டு பேருக்குள்ளே நடக்கிற அந்த இதை பற்றி தான் பேசியிருக்காங்க, காட்டியிருக்காங்க அப்படின்னே சொல்லணும். பட் செம. அப்புறம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஸ்ரீதிவ்யா அவங்களும் இதில் அழகா இருக்காங்க. ஆஃப்டர் லாங் டைமுக்கு அப்புறம் அவங்களும் படத்தோட ஜாயின் ஆகுறாங்கன்னு தான் சொல்லணும்.
நம்ம வந்து அவங்கள வந்து எனக்கெல்லாம் பார்த்த ஞாபகம் வந்து வருத்தப்படாத வாலிபர் சங்கத்துல பார்த்ததோட சரின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் படம் நடிச்சாங்க. நம்ம விஷ்ணு விஷாலோட நடிச்சாங்க. ஜீவா படத்துல எல்லாம் இருந்தாங்க. பட் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இதுலயுமே நடிச்சிருக்காங்க. இதுலயுமே அழகா இருக்காங்க. அவங்க பேசுற அந்த ஸ்லாங் அதெல்லாம் வேற லெவல்ல இருக்குன்னே தான் சொல்லணும். நல்லாவே இருக்குது. நம்ம கார்த்தி பேசுற ஸ்லாங்கா இருக்கட்டும், அவரோட அந்த கேரக்டர், அப்புறம் நடந்துக்கிற விதம், அது எல்லாமே டோட்டலாவே டிஃப்ரெண்டா இருக்குன்னே தான் சொல்லணும். அவ்வளவு அழகா இருக்கு. அந்த டான்ஸ் ஆடுற சீன்லாம் பார்த்துருப்பீங்க. அரவிந்த் சாமி சாரும் அப்புறம் நம்ம கார்த்தி 2 பேரும் அந்த ஸ்டெப் எல்லாம் வேற லெவல்ல இருக்கு. நல்லாவே இருக்குது. உண்மை ட்ரெய்லர் சூப்பர். படம் வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கதையா இருக்கும்னு நினைக்கிறேன். இது கார்த்திக்கு இன்னொரு கம்பேக்கா இருக்கும்னு தான் நினைக்கிறேன். நல்லா இருக்குது படம். வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம் படம் எப்படி இருக்க போகுதுன்னு. அப்புறம் நம்ம சொல்லி ஆகணும், நம்ம ராஜ்கிரண் சார் இருக்காரு. அவர் அங்கே மிஸ் பண்ணக்கூடாது. அவரும் இங்கே இருக்காரு. அந்த ஓல்டு கெட்டப்பில் அவர் தெரியும். இதுக்கு முன்னாடி நம்ம எல்லா இடத்துலையும் பார்த்துருக்கோம். அவர்கிட்ட அந்த ஒரு ஸ்ட்ராங் வந்து அப்படியே இருக்கும். அதே மாதிரி இதுலேயும் இருக்க மாதிரி இருக்குது. வெயிட் பண்ணி தான் பார்ப்போம். ஓகே கைஸ், பாய், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.